வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மே மாசம் எல்லாமே என்ன பண்ணிருக்கீங்க, ஏற்காடு, ஊட்டி, கொடைக்கானல், அதுக்கப்புறம் லட்சிய டூர் ஸ்பாட்லாம் போயிருக்கீங்க. இன்னைக்கு ஏன் கூட ஒரு டூர் வாங்க. என்ன டூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான கெஸ்டா பார்க்க போறோம். நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வடிவேல் சேகர் சொல்லிட்டு வடிவேல் ஆக்ட் பண்ணது அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவரை கூப்பிட்டு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தர் பார்க்க போறோம். ஹாய், வணக்கம் வணக்கம். எப்படி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹாய், இவர் வந்துட்டு வடிவேல் சேகர். ஆக்சுவலா இவரே ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு வடிவேல் மட்டும் பண்ண மாட்டாரு. எம்ஜிஆர், அம்பேத்கர், கலைஞர், அதுக்கப்புறம் மோடி, இந்த மாதிரி பல கேரக்டர்லாம் போற ஒரு பன்முக கேரக்டர். இவரே ஒரு இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி தான் நம்ம சேனல்ல. இன்னைக்கு நம்ம வேற ஒரு விஷயமா வேற ஒரு கெஸ்ட்டை பார்க்க போனால நானும் கூடயே வரேன் அது சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாரு. போலாங்களா? வணக்கம். கண்டிப்பா போலாம். சரி வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டே இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடுவோம். போயிட்டு அந்த கெஸ்ட் யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நேரே பார்க்கலாம். போயிட்டே இருக்கோம். போலாம் வாங்க. நம்ம போயிட்டே இருக்கோம். இப்போ கரெக்டாக நம்ம கிட்ட வந்திருக்கோங்க. ஆக்சுவலா நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா வேலை செய்து தான் போறோம். ஆனா அந்த கெஸ்ட் வந்துட்டு உண்மையாவே ஒரு சர்ப்ரைஸ் தான். நேர்ல போயிட்டு அந்த கெஸ்ட் யாருந்தாக்கா நம்ம கேகே நகர்ல இருந்து இப்போ நம்ம கிண்டி வந்திருக்கோம். இதுக்கு நம்ம ½ hour கிட்ட ஆயிடுச்சு. வந்தாச்சு. என்னமா என்ன பண்றீங்க? ஹேர் ஸ்டைல்லாம் சரி பண்றீங்களா? ஹெல்மெட் போட்டுருந்தல. சரி வந்தாச்சு. கெஸ்ட் யாருன்ட்டு சொல்றோம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஹாய் சார். நல்லா இருக்கீங்க பாக்குறோம். நம்மளுடைய குருநாதர் தான் சொல்லலாம். ஐயோ எடுக்கிறவரும் குருநாதர் தான். ஸ்டேஜ்ல கூட்டு போய் நம்ம பர்ஃபார்மன்ஸ் வாங்கி கொடுத்தது இவர் தான். அது ஏற்பாடு பண்ணது நம்ம ராஜி தான். வந்தாச்சு. ரொம்ப டிராபிக்ங்க. சரியான டிராபிக். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆமாமா தான் வந்தோம். வந்தாச்சு. ஆக்சுவலா நான் சொன்னேன் இல்லையா ஒரு கெஸ்ட், இவரும் கெஸ்ட் தான். ஆனா நான் பார்க்க வந்த முக்கியமான கெஸ்ட் இன்னொருத்தவங்க. அவர் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலான கெஸ்ட். அவரை இன்னும் கொஞ்சம் நேரத்துல மீட் பண்ணலாருங்க. ரெடி ஆகிட்டு இருக்காரா? சாப்பிட்டாரா? எழுதிட்டு சாப்பிட்டா எழுதிட்டு இருக்காரா? என்ன எழுதிருக்கா மட்டும் பாருங்க. அப்படின்னா ஆமா, ஒரு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 48 வயசு ஆகுது. ஒரு 4 வயசு குழந்தை மாதிரி எதுவும் தெரியல. என்னன்னா முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு கடவுளை வந்துட்டு எங்க பாக்கலாம் அப்படின்னா வயசானவங்க கிட்ட பாக்கலாம், அப்படிலாம் குழந்தைங்கிட்ட பாக்கலாம். இவர் வந்துட்டு ஒரு வயதான குழந்தை. அப்படின்னா இவர் தான் கடவுள் அப்படின்ட்டு நினைக்கிறேன் நான். ஆமா, எனக்கு இன்னொரு ஆசை, எனக்கு குழந்தையாவே இருந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கு எனக்கு. அது எல்லாருக்கும் அந்த வரம் கிடைக்கும். அவர் கிடைச்சிருக்கலாம் அந்த வரம். அதனால இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கெஸ்ட். லைன்ல பார்த்துட்டே இருக்கேன். அவரை எடுத்துட்டு போய் காட்டுறேன் நான். அதுக்கப்புறம் சாரை பத்தி சொல்லுங்க. சார் வந்து ஆக்சுவலா டிஆருடைய லுக் லைக், டிஆர் மட்டும் இல்ல சேமார் மாதிரி லுக் லைக்ஸ் பண்ணுவாரு. இன்ஸ்டாகிராம்ல ஒரு பெரிய செலிபிரிட்டி, ஒரு பெரிய யூடியூபர். சாருடைய வீடு புதுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப நாளா வரணும்ட்டு ஒரு எண்ணம். இன்னைக்குதான் அவருக்கும் டைம் கிடைச்சிருக்கு. நம்ம எல்லாரும் ஒரு மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வாங்க, நிறைய சுவாரஸ்யமான விஷயம் உங்க கிட்ட காட்டுறேன். எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க போலாம். அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு ராஜி, நம்மளோட உயிர் நண்பன் சொல்லலாம். இப்போ எனக்கு ஆக்சுவலாக சினிமா துறையை பற்றி எதுவும் தெரியாது. சில வழிகள், சில வழிமுறைகள், யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி ஸ்டேஜ் போகணும், எவ்வளோ சம்பளம் ஆகணும், எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஜீரோ. இதுலேருந்து கூட்டிட்டு வந்து நம்ம ராஜி சூர்யாவும் வடிவேல் சேகர் தான். இதை நம்ம சேகர் உட்காந்துருக்காரு. இவர் தான் நம்மளுக்கு டம்மி சோக்குன்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்துல தான் ஃபர்ஸ்ட் பழக்கமானாரு. அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்காரு. இவங்க 2 பேரும் எங்க போனா எதனா டவுட்னா கூட சேரிட்டு தான் நான் கேட்பேன். போறதா வேணாமா, பேமெண்ட் வாங்குறதா வேணாமா, எல்லாம் நம்ம சேரிட்டு தான் நான் கேட்டு வரேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சேகர். ரொம்ப நன்றிண்ணா. ஓகே சார். சரி தம்பி பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். பாருங்க. ஹாய்ண்ணா. வணக்கம். சூரியப்பா, நல்லா இருக்கீங்களா? என்ன பண்றீங்கண்ணா? எழுதிட்டீங்களா? எழுதிட்டு இருக்கேன். அம்மா. அம்மாவா? பாப்பு.
பாப்பு உங்களுக்கு தான் பிடிக்கும் சொன்னாரு. பிஸ்கெட் இந்த பிஸ்கெட் தான் பிடிக்குமா உங்களுக்கு? அம்மா ஆமாவா? அம்மாவுக்கு அண்ணனால முடியும் சின்னது தம்பி. சாப்பிடும் சாப்பிடும். ஓகே ஓகே இந்த பிஸ்கெட் சாப்பிடுதா? ஓகே 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 ஓகே. என்ன சாப்பிட்டீங்க? கேளு என்ன சாப்பிட்டீங்க? 4 3 சேர்ந்த அம்மா வடை. 3 இட்லியும் வடையுமா? 3 இட்லி சாம்பார் வடை. 3 இட்லி சாம்பார் வடை. ஷேவிங் பண்ணலையா? சனிக்கிழமை 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 மட்டும் தான் ஷேவிங் பண்ணலாம். சனிக்கிழமை ஒன்னும் சனிக்கிழமை மட்டும் தான் ஷேவிங் பண்ணணும். ஷேவிங் பண்ணலாம். வாரத்துல ஒரு வாட்டி சனிக்கிழமை மட்டும் ஷேவிங் பண்ணணும். ஆமாங்க ஆமாங்க. நான் தம்பி தான். வாடா கூட எல்லாம் கூப்பிடலாம். தப்பு ஒண்ணு இல்ல. உங்க தம்பி தான் நானு. வாங்க போங்க வாங்க போங்கதான். வாங்க போங்க தான். தம்பி தானே, தப்பு ஒண்ணும் இல்ல. நான் தம்பி தானே. ஐயோ வாடா போடா வாடா போடா வாங்க பாங்க வாங்க போங்க. போங்க வாங்க போங்க. வாடா போட சொல்லக்கூடாதா? ஏன் புரிய? தப்பு 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 பத்தியா? மலைக்கு மலை மாலை போட்டிருக்கு அதால கருங்காலி மாலை இது சாமிக்காக. அதான் வாடா போடா சொல்லக்கூடாதுன்றான். தப்பு மாலை போட்டா சொல்லக்கூடாதா? சாமி பத்தியா? சாமிலாம் இல்ல, சும்மாதான். அப்பனா ராஜி சூப்பர் சொல்லி. யாருக்கு மூளை இருக்கு? சூப்பர். ஐயோ அவனதான் நம்ம இல்ல. இப்ப நம்ம எது சொன்னா கரெக்டா அதான் பண்ணுவோம். அதான் கரெக்டா தெரிஞ்சுப்பாங்க. சம்மதம் ஏன் போட்டுங்க. சூரிய சூரிய வடிவசேகர் ஆசிரம் இல்லையா? தெல்ல கை வச்சு தேங்க்யூ. நல்லா இருக்கு நல்லா இரு. தேங்க்யூ. ரைட் ஓகே 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 ஓகே. ரொம்ப நாளாச்சு. எப்பா சூர்யாவை பாக்குறதுக்கு இவ்வளவு தொலைவு வந்திருக்காங்க நம்ம வடிவல் சேகரும். எல்லாம் பக்கம் தான். ஜாலியா இருக்குங்களா? எல்லாம் பார்த்தா ஜாலியா இருக்கா? ஜாலி சந்தோஷமா இருக்கா? சூரிய இவர் பேர் நம்மளுடைய சொல்லு. ராஜி. ராஜி ராஜி ஆசிரியம் பண்ணிக்கே இங்க நான் பாக்கலையே. தெல்ல கை வச்சு ஆசிரியம். நல்லா இருங்க நல்லா இரு. நல்லக்கு சேகர் பண்ணியா? ரைட் ஓகே ஓகே. நல்லா இருக்கு சொல்லு. அப்பதான் நல்லக்கு நல்லா இரு நல்லா இருக்கு. தேங்க்யூ ரொம்ப நன்றி. ரைட் ஓகே. வரும்போது என்ன எழுதிட்டு இருந்தீங்க? வந்தால இப்போ ஏதோ எழுதிட்டு இருந்தீங்க. என்ன எழுதுனீங்க? என்ன எழுதுறேன்? அம்மா அப்பா எழுதியா? என்ன எழுதுன? என்ன எழுதுன்ற சூரிய? எழுதுவான் 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 எழுதுன்னு இருப்பான். பரவாயில்ல, சூப்பரா இருக்கு. நான் ஆடிட்டீங்க பாருங்க. எவ்வளவு அழகா எழுதிருக்காரு இங்க பாருங்க. மேல எழுதி குத்துருக்கேன். ஒரு இப்ப இருக்க கான்வென்ட் படிக்கிற பசங்க கூட இந்த அளவுக்கு எழுத தெரியுமா? தமிழ் எழுத மாட்டாங்களே. ஆமா எல்லாம் இங்கிலீஷ். இது வந்து சூரிக்கு எழுதி வச்சது கால். இது என்னது? கா எல் கால் கால். பா எல் பல் பால் 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 மில்க் பால் பால். அப்புறம் வந்து ஏபி ஆய் சொல்லு. இ ஆ ஆ ஏ ஏ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஓ ஐ ஓ ஓ ஓல எங்க போச்சு? ஆவ் அவு அக்கோ காக்கா கி சொல்லு. காக்கா கி காக்கா கி கா கா கி கி கு கு கே கே கை கோ 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 ஓ கௌ கரெக்ட். அதெல்லாம் பத்தி அவ்வளவு சொல்றான். 18 அதெல்லாம் பரவாயில்ல. இப்போ சேகர் நான் டி ராஜேந்தர். இப்ப நான் டி ராஜ் மட்டும் தான் எனக்கு பண்ண தெரியும். இப்ப பாரு ரஜினி மாதிரி பாடுறேன். காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே ரஜினி. அடுத்து தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரு. துணி எடுத்துறேன். துணி எடுத்துடுவான். யார் எடுத்தாரு? ரைட். அடுத்து வேற யாரு தெரியும்? கார்த்திக் கார்த்திக். சந்தமுள்ளி சந்தமுள்ளி டியா டி ராஜேந்தர். நம்ம தங்கச்சி நம்ம தங்கச்சி. அடுத்து எம்ஜிஆர்.
நானாக விட்டால் அது நடந்து அடுத்தது எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் என்ன கத்துது நாரி நரி கத்துதா? நடுவுல அது எங்க கத்துது நரி எங்கோ அடுத்து யாரு டயண்டாடா நம்பியார் டேய், நம்பியார் அடுத்தது பாக்கியராஜ் என்ன சொல்றாரு இந்த முருங்கா முருங்கா சாப்பிட்டா இல்ல சரியா எந்த அளவுக்கு சேகர எந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கான் எதுவுமே தெரியாம தான் எல்லா நடிகை நானும் தீராஜ் மாதிரி எவ்வளவு பேர் பண்றாங்க எம்ஜிஆர் மல்டி ஆர்டிஸ்டா நீங்க வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எது நீச்சல் எவ்வளவு பேர் பண்றாங்க நான் முடிவு பண்ணி வச்சுக்கணுமா? ஆமா அப்படியா? சரி நான் ஒரு சொல்லி தரேன் பண்றியா சொல்லு பண்ணு வடிவேல் வடிவேல் சொல்லு வடிவேல் பண்றியா எப்படி பண்ணுவாங்க ஐயோ ஐயா 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 வடிவேல் எப்படி ஆஹா ஆஹா ஐயோ ஐயா ஐயா அவனா பிடிச்சி அதே சொல்லுவாங்க அப்ப இது இங்க பாருங்க விஜய் விஜய் அஜித் 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 பண்ணுவாங்க தல அது 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 இப்ப வந்து சூரிக்கு வந்து காசு பணம் நகை எதுவுமே தெரியாது ஆளுங்க வந்து பார்த்தா சந்தோஷம் அது வந்திருக்க 2 நாள் மைண்ட்ல ரிலாக்ஸ் ஆகும் சேகர் வந்திருக்கா 2 நாள் பேர் பாட்டு வந்துடுறீங்க வர சொல்லு வீட்டுக்கு சரியா வந்துட்டு பாத்துட்டு ஜாலியா பேசிட்டு போலாம் சரியா? நானும் ரொம்ப நாள் அண்ணா கேட்பேன் ஆமா. வீட்டுக்கு வரலாம் இவரு சேகர் வரணும் பார்த்தா ராஜீவ் வரணும் நம்மளும் டைம் செட் ஆகல அவங்களும் டைம் செட் ஆகல மாறி மாறி போச்சு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தால கரெக்டா வந்துட்டாங்க இன்னைக்கு அதுவும் சூர்யாவை பாக்குறதுக்கு ரொம்ப ஆசையா வந்திருக்காங்க ஆனா சீஃப் கெஸ்ட் நீங்க சீஃப் கெஸ்ட் இல்ல அப்படிதானே? பாய்ந்துக்காரி ரைட் ஓகே பேசுதியா அங்க தேங்க்யூ. டெய்லி அதை வச்சிருவேன் நைட் டெய்லி ஒன்று சாப்பிடுவேன் அப்படிங்களா? டிஃபன் சாப்பிட்டு அப்புறம் நைட்டு 10 மணிக்கா சாப்பிடுவேன் நான் குடிக்கிறேன். வடிவேல் அருமையா பண்ற அப்படி கிடையாது ஐயோ 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 வாய்ப்பாரு அதுக்கு பாரு ஐயோ 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 ஆஹா சொல்லு ஐயோ 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 வடிவில் சொல்லி கொடுக்க நீ சொல்லி கொடுத்துட்டு விஜய் சொல்லுங்க. விஜய் எப்படி பண்ணலாம்? விஜய் பண்ணுங்க. விஜய் விஜய் ஜூலை மாதத்தில் அஜித் அஜித் அது அது கேமரா பார்த்து சொல்லு அது 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 டேய், அது தலை மாதிரியே இருக்காருப்பா. டி ராஜேந்தர் நம்ம தங்கச்சி நல்லா இப்ப சொல்ல அதே மாதிரி பண்றாரு. தமிழ் எப்படி ஆகுது சொல்ல இல்லையே தெம்பாண்டிச்சி மணியிலே தேரோடும் வீதியிலே ஓ போதும் 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 ரொம்ப இருக்காரு காசு கொடுத்தாரு யாரு ஆ? பம்பம் சரி யார் வாங்கி கொடுத்தது என்ன வரும் அதுல சவுண்ட் வருமா? எங்கம்மா எங்க சவுண்ட் யார் வாங்கி கொடுத்தது வாத்து வாசு யாரோ வாசு அவரு ஸ்ரீலங்கால இருந்து வந்தாரு வந்து கொடுத்துட்டு போனாரு ஸ்ரீலங்கா வந்து கொண்டு வராங்க உங்களுக்கு. ஆமா அவரும் இந்தியால இருக்காங்க கோயம்புத்தூர் சேலம் கரூர் இப்ப வந்து ஸ்ரீலங்கால இருந்து வந்தாரு கொடுத்துட்டு போனாரு அப்ப நிறைய பேர் வராங்க டான்ஸ் நிறைய இருக்காங்க கொடுக்குறது உங்களுக்கு. அப்படியா எல்லாரும் ஹாய் சொல்லுங்க கூட போறத தவிர எல்லாம் வந்து பாக்குறாங்க என் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் சூப்பரா. சரி என்ன நல்லா இருக்கீங்க நீங்க? நாளை 4 இட்லி ஒரு சாம்பார் வடை. இல்ல மூணு இட்லி தானா? 3 இட்லி வேற சாப்பிட கூடாது. சாம்பார் வடை பெட்ரோல் இரவு நாள் கரெக்டா சாப்பிடுவாங்க காலை 3 இட்லி வடை சாம்பார் நல்லா சாப்பிட்டே இருக்கணும். எப்படி நான் டயட்ல இருக்கேன்? ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்க டயட்ல இருக்கிறதுக்கு.
கம்மியா சாப்பிட சொல்லு. தண்ணி கம்மியா சாப்பிடு. தண்ணி நிறைய குடிக்கும் இல்ல. தண்ணி ஃபுல் தண்ணி குடிச்சா நல்லதா கெட்டதா? நல்லது நல்லது. தண்ணி இப்ப நான்வெஜ் சூரி நான்வெஜ் நிறைய சாப்பிடுறேன், அதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். கம்மி சாப்பிடு. ஆமா சரி சரி. தண்ணி ஃபுல் தண்ணி குடி. தண்ணி ஃபுல்லா ஆமா இந்த தண்ணியா அந்த தண்ணியா குடிக்க சொல்றேன். அது இல்ல இல்ல அங்க சொல்ல ஐயோ அதெல்லாம் குடிக்கூடாது. அதெல்லாம் தண்ணி கேன் தண்ணியா? கேன் தண்ணி குடிக்கிற தண்ணி. அந்த தண்ணி குடிச்சா என்ன ஆகும்? அது என்ன மயக்கம் மயக்கம் வரும். மயக்கம் வரும். அந்த தண்ணி குடிச்சா மயக்கம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? எப்படி சொல்லுவாங்க? மயக்கம் மயக்கம் வரும். தப்பா ரைட்டா? தப்பு தப்பு. சூப்பர் சூரிய. சொல்லுங்க அவங்க கிட்ட அதெல்லாம் சாப்பிட யாரும் சாப்பிடாதீங்க. யாரும் சாப்பிடாதீங்க. தப்பு. தண்ணி குடி. மட்டும் குடிங்க. ஓகே ஓகே. தேங்க்யூ சூரி. சந்தோஷமா இருந்தா உங்களை பார்த்து. ஆனா உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். தெரியாம நாள் வந்து சூரிய பார்க்கணும் வரா, எதனா தோரம் வந்துடும், எதனா கேட்டு வந்துடும். இல்ல அண்ணன் எங்கன்னா போயிடுவாரு, வர முடியாத போச்சு. எத்தனையோ வருஷம் ஆனாலும் வர முடியாத போச்சுன்னு வச்சுங்களா. ஆனா இங்க வந்து ஃப்ரீயா இருந்தோம், எல்லாமே நீயே ஃப்ரீயா இருந்தேன். இன்னைக்கு ராஜீவ் சேகர் வந்து ராஜீவ் சேகர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பார்க்க வந்ததை விட என் தம்பியை பார்க்க வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல சூரிய ஹாப்பி தானே உனக்கு? இந்த மாதிரி நிறைய பேர் வந்து உனக்கு சந்தோஷமா? இவனுக்கு தேவை காசு பண்ணம் கிடையாது. பேசணும் பேசணும் பேசணும். எல்லாம் இவன் டேலண்ட் எல்லாம் காமிச்சான் இல்ல? கண்டிப்பா. ஆக்சுவலா இப்ப இருக்கிற இந்த 2வது 4வது 5வது படிக்கிற பசங்க தெரியுது இல்ல. இவர் அவ்வளவு தூரம் சொல்றாரு. தமிழை வளர்க்கறதுக்கு நம்ம அண்ணா ஒரு இது கட்டுக்கதை பார்த்து எல்லாம் தமிழ் எடுத்து படிக்கிறேன். புக்கெல்லாம் வச்சிருக்கா? இதோ இருக்கு இதோ இருக்கு. இதெல்லாம் சூரியோட புக்கு இல்ல. சூரிய உண்டு இந்த புக்கெல்லாம் இதெல்லாம் படிச்சுதானே சொல்றேன் எல்லாத்தையும். அம்மா அப்பா ரைட். ஓகே ஓகே. இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்குறாங்க? இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? யார் சொல்லி கொடுக்கறது? சூரி சூரி இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்குறது? யார் சொல்லி கொடுக்குறது? இதெல்லாம் அவனே கத்துக்கலாம். பரவாயில்லையே. சூப்பர் சூப்பர். அது ஃபுல்லா படிப்பான். இது வரைக்கும் ஃபுல்லா படிப்பான். எல்லாம் ஃபுல்லா படிப்பேன். அதாவது வீட்டுல எழுதுவான் எழுதுவான் படிப்பான் படிப்பான் இதோட பண்ணினே இருப்பான். இதுதான் சூரியோட புக்கு. ஞாயிறு ஒண்ணு லீவு. ஞாயிறு படி. அப்புறம் சனிக்கிழமை என்ன பண்ணுவேன்? எழுதியா? சனிக்கிழமை லீவு. திங்கள் செவ்வாய் இவர் ஆபீசர். ஆபீசர் 2 பேர் பயப்படுவாங்க பார்த்து. ஆபீசர் எல்லாருக்கும் பாய் சொல்லாங்க. எல்லாருக்கும் வந்து தேங்க்யூ. நான் உங்ககிட்ட பேசுறேன்ல, நான் எல்லாரும் பாக்குறாங்கல்ல. ஃபன் ஃபன் ஃபேக்ட் பாருங்கோ சொல்லு. ஃபன் ஃபேக்ட் பாருங்கோ. பார்க்க பாருங்க. பாரு பாடுறோ பாடுறோ ஃபன் ஃபேக்ட் பாருங்கோ பாடுறப்போ. அதான் நீ வருவல்ல சொல்லு. நான் வருவா சொல்லு. கண்டிப்பா இந்த சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கஷ்டப்பட்டு முன்னு வர ட்ரை பண்றாரு. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். நம்ம கண்ட சேனலாம் பாக்குறோம். ஜஸ்ட் உங்க பொண்ணான கையில ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் பிரஸ் பண்றேன். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். மேல வர வாழ்த்துக்கள். பெரியலாம் வரணும். ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான வீடியோவா வரும். கண்டிப்பா சேனல்ல பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ. எல்லாருமே இந்த வீடியோ ரொம்ப ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தைகிட்ட நம்ம எப்படி பேசினா எப்பெல்லாம் ரியாக்ட் பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு அழகா ரியாக்ஷனா பண்ணியிருந்தாரு. இன்னொரு விஷயம், இந்த காலத்துல
வயசான காலத்துல பெத்த பிள்ளைங்களே அப்பா அம்மாவை தெருவில் இருக்கிற காலத்துல குழந்தையில இருந்து அவருக்கு இடுப்பு கீழே அவருக்கு எந்த உணர்ச்சியும் இருக்காது, இடுப்பு கீழே முற்றிலுமா சேரன் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு குழந்தை மாதிரி தான், அவர் 48 வயசு ஆகுது, இன்னும் கூட குழந்தை மாதிரி இருக்காரு. அவரை பார்த்துக்கிற டிஆர் அப்புறம் டிஆருடைய ஒய்ஃப் என் அண்ணி, உங்களுக்கு பெரிய 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 ஹேண்ட்ஸ் ஆஃப். நிறைய வீடியோ இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான வீடியோ, நல்ல நல்ல உங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி வீடியோலாம் நம்ம சேனலில் ரெகுலராக வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனாக கரெக்டாக வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோ இதே மாதிரி சூப்பராக பார்க்குறோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராஜ்நாராயண்.